Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD25201 பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸில் ஃபஸ்ட்டு பைத்தான் பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு 2 சாப்டர் பார்க்குறது, ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் பார்த்துருப்போம். இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டேன். ஸோ அதோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் லைனாக ஆர்டர் வைஸ் இருக்குது. நீங்கள் பிளேலிஸ்ட் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளே ஆல் கொடுத்தா ஒவ்வொரு வீடியோவும் ஆர்டர் வைஸ் வந்து கண்டினியூவேஷனோட பார்க்கலாம், ஓகேவா? செகண்ட் சாப்டர் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைல்ஸ். இது ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன், ஃபைல்ஸ் பற்றியுமே சொல்லி கொடுத்துட்டேன். அதுவுமே பிளேலிஸ்ட்டில் கண்டினியூவாக இருக்கும், நீங்கள் கண்டினியூவாக செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ்ல பைத்தான் பத்தி இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்றதை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறது, ஓகேவா? முதல்ல டேட்டா ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் இன்ஃபர்மேஷன், ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் டேட்டா அப்படின்னு சொல்வோம். சயின்ஸ் அப்படின்றது அதை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஏஐயும் ஒரு ஹியூமன் எப்படி வந்து ஒரு மிஷின் திங்க் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு ஹியூமனை நம்ம திங்க் பண்ண வைக்கிறதும், தென் ஒரு டேட்டா சயின்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக வேரியஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பில்லியன் ட்ரில்லியன் டைப்ஸ் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கப்ப அவ்வளோ பைட்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம கிட்ட இருக்கப்ப அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம் ஒரு மேனுவல். அப்போ ஒரு சிஸ்டம் வச்சு எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது தான் அந்த டேட்டா சயின்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் தான் பண்ண போறது. இப்போ நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஜான் மந்த் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஜான் மந்த் என்னுடைய எப்படி வந்து என்னோட சேல் இருக்குன்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி ஃபெப்புக்கு, அதே மாதிரி மார்ச்சுக்கு, இதே மாதிரி டிசம்பர் வரையும் இந்த 1 இயர் ஃபுல்லாக என்னோட ஷாப் எப்படி போயிருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணுறேன். நீங்களே சொல்லுங்க, ஜான் மந்த்தில் நமக்கு வின்டர் சீசன் மாதிரி கொஞ்சம், ஓகேவா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு வின்டர் சீசன் இருக்கப்ப நம்ம சேல் வந்து நிறைய பேருக்கு வந்து கோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஃபெப்பும் அப்படி தான் போகும். மார்ச்சில் நமக்கு நிறையவே வெயில் ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ மார்ச்சில் கொஞ்சம் நம்மளோட சேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஏப்ரல் கொஞ்சம் அதுக்கு மிச்சம் இன்க்ரீஸ் ஆகும். மேல செம்மையாக நம்ம ஷாப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபுல்லா சம்மர்னால நம்மளுக்கு ஷாப் இதுவாகும். இதுவே போக 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 ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மந்த் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர்ல ரெய்னி சீசன்னால கண்டிப்பா சேல் அப்படியே நமக்கு டவுன் ஆயிடும். அடுத்து அக்டோபர் நவம்பர் கூலிங் சீசன் விண்டர்னால டவுன் ஆயிடும். அப்போ என்ன அந்த அனாலிசிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு கேட்டா நம்ம எடுத்துக்கிறப்ப ஸோ மந்த்லி வேரியேஷன் இருக்கும். ஸோ ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறப்ப முதல்ல என்னோட சேல் இங்க டவுன் ஆகலாம், இங்க இருந்து இதுவாகலாம், இங்க இன்க்ரீஸ் ஆகி ஏப்ரல் மேல போகலாம், சரி ஜூன் ஜூலைல கொஞ்சம் கம்மி, செப்டம்பர்ல கம்மி, அப்படியே இப்படி வந்து டவுன் ஆகும், ஓகேவா? இப்படிதான் ஒரு அனாலிசிஸ் சார்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதை தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா அனாலிட்டிக் அப்படின்றவர் யாரு அப்படின்னா அனாலிசிஸ்ட். இந்த டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறவங்க தான் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம டேட்டா சயின்ஸ்ல தெரிஞ்சுக்கிறது. ஸோ இப்போ இந்த சேலை வச்சு என்னுடைய ஸ்டாக்கை அதாவது உள்ள கொண்டு வரதுக்கும் வெளியே கொண்டு போறதுக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ வந்து இம்போர்ட் பண்ணலாம், எவ்வளோ ஸ்டாக் இந்த மந்த் எடுக்கலாம், எவ்வளோ சேல் ஆகும் அப்படின்ற கன்க்ளூஷன் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேட்டா சயின்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு ஒர்க் பண்ற ஒரு அனாலிசிஸ் வந்து எனக்கு அனாலிட்டிக் இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் வந்து சும்மா சின்ன சின்ன டேட்டா சின்னதா ஒரு ஷாப்புக்கு சொன்னேன். இப்போ பெரிய பெரிய டேட்டா வேர் ஹவுஸ்க்குலாம் நீங்க எடுத்துக்கலாம். டேட்டா வேர் ஹவுஸ்க்கு எடுத்துக்கலாம்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சின்னதா ஒரு ஷாப் குட்டியா ஒரு பொட்டி கடை வச்சிருக்கேன். அங்க ஒரு 10 ஐட்டம் தான் நான் வச்சிருக்கேன். அந்த 10 ஐட்டம்லயும் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். ஒரு நாளும் எனக்கு நான் வந்து கவுண்ட் பண்ற அளவுக்கு, கையை விட்டு கவுண்ட் பண்ற அளவுக்கு எவ்வளோ சேல் இருக்கு, எவ்வளோ நான் ரீஸ்டாக் பண்ணணும், எந்த ஐட்டம் வந்து அதிகமா சேல் ஆயிருக்கு, எந்த ஐட்டம் கம்மியா சேல் ஆயிருக்குன்னு என்னால ஈஸியா எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்ல முடியும், கரெக்டா? அதுவே நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இது சின்ன ஷாப்புக்கு, அடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட சின்ன மளிகை கடை எடுத்துக்கோங்க. அங்கேயுமே ஈஸியா ஸ்டாக் எவ்வளோ இன்டேக் பண்ணலாம், எவ்வளோ வந்து சேல் ஆகுதுன்றத ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க.
அதுவே இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க, அங்கே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். அங்கே வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கோ ரீஸ்டாக் பண்ணுறதுக்கோ எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எந்த அளவுக்கு அனாலிசிஸ் வந்து இதுவாகுதுன்னு. இப்போ ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மீஷோலாம் அது ஒரு பிக் வேர் ஹவுஸே இருக்கும். ஓகேவா? அந்த வேர் ஹவுஸில் உங்கள் ஸ்டாக் வந்து எப்படி ரீஸ்டாக் பண்ணுறாங்க, எவ்வளோ ஐட்டம்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஐட்டமோட சேலும் எப்படி ஆகுது, எந்த மந்த்தில் எது ஹையேஜ் ஆகுது, இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்னா தீபாவளி சீசனில் எதெல்லாம் ஹை ரேட்டில் போகும், எதெல்லாம் டவுன் ஆகும், எந்த மாதிரி ஸ்டாக் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க, இப்போ பலகாரம் சுடுறதுக்கு நிறைய பொருள் வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அப்படின்றது இதுதான். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்டரில் என்னெல்லாம் டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்ட்ரோடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ், தென் அப்ளிகேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ், டேட்டா சயின்ஸோட ப்ராசஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது தனித்தனியாக எத்தனை ப்ராசஸ் இருக்குன்னா ஓவர்வியூ கொடுத்துட்டு முதல்ல ரிசர்ச் கோல் என்ன, எப்படி நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுப்போம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதில் டேட்டா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார் பண்ணுறது எப்படி, அவுட்லயர்ஸ் அண்ட் நாய்ஸ் அனாமலிஸ், EDA எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், ஒரு மாடல் பில்ட் பண்ணுறது எப்படி, ஃபைனலாக ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்க டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங் பற்றி ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிற டாபிக். ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நான் வந்து 2017 ரெகுலேஷன்லையும் 21 ரெகுலேஷன்லையுமே இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது வந்து செகண்ட் இயருக்கு வரும். ஸோ இதே டாபிக் இதே அப்படியே உங்களுக்கு நான் ப்ரீவியஸாக வீடியோஸ்லாம் அந்த 21 ரெகுலேஷனுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை அப்படியே நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு லைனாக பிளேலிஸ்ட்டு ப்ளே ஆகும். ஜஸ்ட் அது பழைய வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இதை போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆல்ரெடி அதே டாபிக் அதே கான்செப்ட் அதை படித்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் நியூவாக வீடியோ போடாமல் உங்களுக்கு அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ்க்குமே இந்த எல்லா வீடியோவுக்கான லிங்க்குமே உங்களுக்கு இந்த இது லைனாக இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். அதையுமே எடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிடுறேன். லைனாக உங்களுக்கு வீடியோஸ் ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு லைனாக வீடியோஸில் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பழைய வீடியோன்னு ஒமிட் பண்ணிடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் நம்பியே படிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த 2 யூனிட்டுக்கான வீடியோ அப்படியே அட்டாச்சாக வந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ப்ளே ஆல் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாப்பிக்கோட வீடியோ உங்களுக்கு புதுசாக அப்லோட் பண்ணிடுறேன். மறந்தா முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.